வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, "ஒய் ஈகோ கில்ஸ் யூ" அதுதான். ரொம்ப போட்டுலாம் இழுக்க போறது கிடையாது. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா தான் சொல்லப் போறேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரம்பிக்குது? அதோட இம்ப்ளிகேஷன் என்ன? அண்ட் அது எப்படி அவாய்ட் பண்றது? அது உங்கள லைஃப்ல உங்கள அழிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? அதுதான். ரொம்ப போட்ல ஷார்ட்டா தான் குடுக்கப் போறேன். கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நேத்து இட்லி கடை படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கதை இருந்துச்சு அந்த படத்துல. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, இப்ப 2 படத்துல ஈகோ பத்தி நல்லா வச்சு நல்லா கதை எடுத்திருப்பாங்க. குஷி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 2 படம்னா இது பழைய படம் குஷி. அதுக்கப்புறம் பார்க்கிங். பார்க்கிங் யார் நடிச்சிருப்பாங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவர்களும், ஹரிஷ் கல்யாண் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்தது இட்லி கடை. அதுல யார் அந்த கேரக்டர் ரொம்ப ஈகோ அதிகமா இருக்கும்னா, அருண் விஜய் நடிச்ச கேரக்டர் அஸ்வின். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பீக்கான ஈகோ பாத்தீங்கன்னா, அஸ்வின் கேரக்டர் அதாவது அருண் விஜய் அழகா பண்ணியிருப்பாரு. பீக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோனா என்னன்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் ஈகோனா என்னன்னா, ஒருத்தவங்கள பாக்குறோம். அவங்கள கண்டு நம்ம பொறாமைப்படுறோம் ஒரு துறையில. அது துறையா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நம்ம அவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம். அதுக்கப்புறம் நம்ப அவங்கள எதிரியா ஆக்குறோமா? இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறோமா? அதுதான் இந்த ஈகோ டிட்டர்மைன் பண்ணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஈகோ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இவன எதிரியா ஆக்கி நம்ம லைஃப்ல இவன எப்படியாவது முறியடிச்சு நம்ம ஜெயிக்கணும்னு அது பெரிய ஈகோ. கம்மியான ஈகோ பார்த்தீங்கன்னா, காம்படிஷனா எடுத்துக்கும். பட் என்னன்னா, ஓகே நான் என்ன பண்ணலாம்? இவன மாதிரி நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, அந்த சின்ன ஈகோ வழிகாட்டும். நல்ல விஷயத்த கொண்டு போகும். ஈகோன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஈகோ இருக்கு. அது கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா தான் இந்த மேட்ரு. ஃபர்ஸ்ட் ஈகோ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈகோ எல்லார்ட்டயும் இருக்குல்ல. ஈகோ எங்க ஹர்ட் ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான். எப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அதோட சைக்கிள். இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் எங்கன்னா, கம்பேரிசன். கம்பேரிசன்ல தான் பார்த்தீங்கன்னா, ஈகோவே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பார்க்கிங் படத்துலயும் பார்க்கலாம், இட்லி கடை படத்துலயும் பார்க்கலாம். கம்பேர் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் காடியை கம்பேர் பண்ணியிருப்பாங்க பார்க்கிங் படத்துல. இந்த இந்த இடத்துல சத்யராஜ் கேரக்டர் அதாவது அப்பா. அப்பாவே 2 பேரும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. மருமகனையும், மகனையும். அப்படி கம்பேர் பண்றப்ப தான் அந்த ஒரு ஜெலசின்ற ஒரு பொறாமை உணர்வு வருது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஜெலசியும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, எப்படி தும்மல், பசி, தூக்கம் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கோ, ஜெலசியும் எல்லார்ட்டயும் இருக்குதான். ஓகேயா? ஜெலசி வர்றது சாதாரணம் தான். ஜெலசிக்கு அப்புறம் வர்றதுதான் பாத்தீங்கன்னா, காம்படிஷன். அந்த காம்படிஷன் ஹெல்த்தியா கொண்டு போறோமா, இல்ல அன்ஹெல்த்தியா கொண்டு போறோம்னு தான் இருக்கு. ஓகே, இவன் நம்மளோட பெட்டரா இருக்கான். ஓகே, நம்மளும் பாத்தீங்கன்னா, எப்படி இவன மாதிரி ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறது பாத்தீங்களா? அங்கதான் பாத்தீங்கன்னா, அந்த காம்படிஷனே நல்லதா போதா, இல்ல தவறா போதா அப்படின்னு தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இட்லி கடை படத்துல காம்படிஷன் சும்மா அது அன்ஹெல்த்தியா தான் போயிட்டு இருந்துச்சு. காம்படிஷன் சொல்றதை விட போட்டு அழிக்கிறதா தான் மேட்டரா இருந்தாங்க. பார்க்கிங் படத்துல பாத்துருந்தீங்கன்னா, காம்படிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் வண்டிங்க, எனக்கு உரிமை இருக்குங்க அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஓடிட்டு இருக்கும். அது ரொம்ப அன்ஹெல்த்தியாவும் போயிட்டு இருந்துச்சு கம்மியா. இதுதான் பாத்தீங்கன்னா, ஈகோட சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கம்பேரிசன்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஜெலசிக்கு அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்ல முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா நான் காம்படிஷன் இருக்கேன், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா அந்த காம்படிஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அங்கதான் ஈகோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் இதுவே தோக்க போறேன்னா எனக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகும். அதான் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்னா நீங்க ரியல் லைஃப்ல சில விஷயத்துல நீங்க ரிலேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, எனக்கு இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நான் இப்ப டியூஷன் போயிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவன் நல்லா படிப்பான் டியூஷன்ல. ரொம்ப நல்லா படிப்பான் பையன். இது என்னன்னா, சின்ன வயசுல ஒரு 7 வயசு, 8 வயசு அந்த டைம்ல அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் டியூஷனுக்கு வரல. நான் அந்த டியூஷனுக்கு போனேன். அடுத்த நாள் பரீட்சை. நான் டிப்ஸ் எல்லாம் என்னென்ன மேடம் சொன்னாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு டிப்ஸ் கிடையாது. நான் தான் அவனோட ஃப்ரெண்டு. நான் டிப்ஸ் அவனுக்கு கொடுக்கணும். ஆனா நான் கொடுக்கல. நான் மழுப்பினேன். நான் இல்ல மேடம் டிப்ஸ் கொடுக்கல அப்படின்லாம் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் டிப்ஸ் கொடுக்கலனாலும் அவன் ஒழுங்கா செஞ்சிருவான். ஏன்னா நல்லா படிக்கிற பையனாச்சு. அதனால நான் டிப்ஸ் கொடுக்கல. நான் மழுப்பினேன். நானே டிப்ஸ் எழுதல, என்னன்னு தெரியல, போய் செய்ய போறேன்னு. டெஸ்ட் அப்ப நான் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்தேன். அவன் கிளாஸ்க்கு வராமலே அவன் நல்லா தான் செஞ்சான். இப்ப பாத்தீங்கன்னா, என்னோட ஈகோ என்ன பண்ணிருச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜெலஸ். நான் அவனை பார்த்து ஜெலஸ் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் காம்படிஷன் இருந்துச்சு. நான் அவனை விட பெட்டரா செய்யணும் படிப்புல அப்படின்னு. மார்க்ஸ்ல நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த காம்படிஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட ஈகோ என்ன சொன்னுச்சுன்னா, நீ அவனுக்கு மார்க்ஸ் கொடுக்காத, ஐ மீன் டிப்ஸ் கொடுக்காத, நீ நீயே வச்சுக்கோ, நீ அவனை பீட் பண்ணிடலாம் அப்படின்னு என்னோட ஈகோ சொன்னுச்சு. பின் காலத்துல அது எனக்கு எப்படி ஹர்ட் ஆச்சுன்னா,
அது தப்பு இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம், நீ வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்து அவன் என்கிட்ட சண்டை போட்டான். நான் அந்த சண்டையில வந்து நான் எனக்காக தான் டிஃபெண்ட் பண்ணேன். அது நான் என்னென்னமோ மழுப்புனேன். அது என்ன ரீசன்ஸ் எனக்கு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து மழுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நாளைக்கு பேசிக்கல. நான் யோசிச்சு பாக்குறப்ப பின்காலத்துல தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா வந்து அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப நான் அவன் நல்லா படிக்கிற பையன். இப்ப நான் டிப்ஸ் கொடுத்து இன்னும் நல்லா பண்ண போறான். ஓகே. அதனால என் லைஃப்ல எப்படி பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது? கிடையாது. நானும் படிக்கிறேன், அவன் படிக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு கம்மியான ஈகோ, அதுவும் ஹெல்த்தியான காம்படிஷனா, அவன் இன்னைக்கு வரல, கிளாஸுக்கு இன்னைக்கு வரல, அவன் வந்து நம்ம தான் ஃப்ரெண்டு, அவன் வந்து டிப்ஸ் நம்ம வாங்குறோம், அவன்கிட்ட கொடுத்தா அவன் இன்னும் நல்லா செய்வான்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் நான் கொண்டு போகல. அது நான் சின்ன வயசுல அப்படி இருந்திருக்கிறப்ப நான் எனக்கு தெரிய வந்து நான் அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்பிங் பண்ற, கேரிங் பண்ற ஒரு ஃப்ரெண்டா மாறினேன் எல்லார்கிட்டயும். எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. லைக் ஒருத்தவங்களை கண்டு பொறாமை பண்றது, ஹெல்ப் பண்றது, அது எனக்கு கரெக்டா அந்த வேர்ட் எப்படி வந்து கிளாசிஃபை பண்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் எல்லார்கிட்டயும் உதவின்னு வந்துட்டா உதவி பண்றது அந்த மாதிரி யோசிப்பேன். இப்பதான் எனக்கு தெரியுது. என்னோட ஈகோனாலதான் வந்து நான் ஹெல்ப் பண்ணல என்னன்னு எனக்கு புரிய வந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா நான் இப்ப கூட ரிக்ரெட் பண்றேன். நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு. இதை நான் ரிக்ரெட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதை எனக்கு கொன்னுரும். புரியுதா? அதே மாதிரிதான் நிறைய பேரு ஈகோனால ஒரு வாக்கு தகராறு இருக்கிறப்பயோ இல்ல வந்து நம்ம ஈகோனால நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணிருப்போம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா கஷ்டப்படுவோம். பண்ணாமலே இருந்திருக்கலாமே, பேசி இருக்கலாமே, இதெல்லாம் இதுல என்ன இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த அந்த ரிக்ரெட் பண்ற டைம்ல நீங்க வந்து என்னென்ன பண்ணீங்களோ, ஈகோ டைம்ல இருக்கிறப்ப நீங்க இப்ப நான் வந்து டிப்ஸ் கொடுக்கல. அதுவும் சின்ன டியூஷன்ல இருக்க பரீட்சை தான். ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருப்பாங்க. உண்மையான பெரிய பரீட்சை அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த சேவிங்ஸ் காசு கொடுக்கறது, அந்த மாதிரி காசு வந்து ஃப்ரெண்டால கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறதுக்கு, ஏன் போட்டா அவன் முன்னேறிடுவான். இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த ஈகோலாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இம்பாக்ட் கொடுக்குறப்ப அது உங்களுக்கு பின்காலத்துல நீங்க யோசிச்சு பாக்குறப்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுரும். அதனாலே பாத்தீங்கன்னா ஈகோ வந்து கொன்றும். அதுதான் நான் வீடியோல வந்து மெயினா சொல்லலாம்னு வந்தேன். அதனால ஒய் ஈகோ கில்ஸ் யூனா இந்த டிசப்பாயின்மெண்டான ஒரு ஃபீல்னாலே உங்களுக்கு கொன்றும். அது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன கேட்டீங்கன்னா இதுல எல்லாம் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி வந்து ஈகோ வந்து ஆரம்பிச்சு நம்மள வந்து எப்படி வந்து என்னென்னலாம் செய்ய வைக்கும் அண்ட் வந்து நம்ம எப்படி ரிக்ரெட் பண்ணுவோம். எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களோட லைஃபோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போங்க. அதுக்கான வேலையை நீங்க செய்யுங்க. இன்னொன்னு மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுங்க, ஜெலஸ் ஆகுங்க. பட் வந்து காம்படிஷன் லெவலுக்கு கொண்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்க லைஃபோட கோல் பொருந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து இப்ப காசு சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு 5 லட்சம் நான் காசு சேர்த்து வைக்கிறேன். 5 லட்சம் சேர்த்து இன்னொரு 5 லட்சம் சேர்த்து வைக்கலாம்னு இருக்கேன். எதுக்குன்னா ஒரு வீடு வாங்குறது. இப்பெல்லாம் வீடு 10 லட்சத்துக்கு கிடைக்குமான்னு தெரியல. ரேட்லாம் அதிகமா போயிருக்கு. இருந்தாலும் நான் வந்து காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். 10 லட்சம் அதுதான் என்னோட கோல். எதுக்குன்னா வீடு வாங்குறதுக்கு. என்னோட ஃப்ரெண்டு இப்ப அவன் வந்து 5 லட்சத்துக்கு காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு வண்டி வாங்கிட்டான். புது வண்டி. ஏன்டா அப்படின்னு கேட்டா, இல்ல மச்சான் நான் வந்து புதுசா வாங்கியிருக்கேன்டா, காசு சேர்த்து வச்சேன். இதுதான் மச்சான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் மச்சான், இந்த வண்டி வாங்கணும், கடைசியில வாங்கிட்டேன்னு நினைக்கிறப்ப இப்ப நான் என்ன பண்றேன், என்ன புது வண்டி வாங்கிட்டான், நம்ம பழைய ஓட்ட வண்டியில வச்சிருக்கோம். இப்ப இனிமே இவன் வெளியே போறப்பெல்லாம் நல்லா பேசுவானுங்க. நம்ம எப்படி நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம என்ன நினைக்கும், உங்க ஃப்ரெண்ட் இவன் நல்லா வாங்கியிருக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்ட வண்டி வச்சிருக்கா, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே நம்மளை மதிக்க மாட்டாளே, என்ன பண்றது, பேசாம நம்மளும் புது வண்டி வாங்கிடுவோம். அந்த காசு எடு, அந்த அக்கௌண்ட்ல சேர்த்து வச்ச காசு எடு. ஆனா அந்த காசு நான் வந்து எதுக்கு சேர்த்து வச்சிருந்தேன், வீடு வாங்குறதுக்கு சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப இதுல செலவு பண்ணிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து வண்டி வாங்கினேன், அவன் வண்டி வாங்கிட்டால, நானும் வண்டி வாங்கணும், காசு எடு அப்படின்னா காசு எடுத்து நான் செலவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட கோலை இந்த இடத்துல நீங்க என்ன தெரிய வருதுன்னா, என்னோட கோல்ல இருந்து நான் வெளியே வந்து வேற ஒருத்தனோட செயல்னால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வேற விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சுப்பாங்க. என்னோட கோல் வந்து வீடு வாங்குறது. ஓகே, அதுதான் என்னோட தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கோல் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாங்குறது. அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம். ஓகே, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா என்னோட கோல் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் பண்ணல. ஏன்னா அந்த வந்து நான் ஒரு காம்படிஷன் லெவலுக்கு நான் கொண்டு போயிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணேன். கரெக்ட்டா கம்பேர் பண்ணி நான் ஜெலஸ் ஆனேன். ஆனா நான் காம்படிஷன் லெவலுக்கு கொண்டு போனதுனால தான் நான் வந்து வாங்குனேன். காசு போட்டு நான் வண்டிய வாங்கிட்டேன். இதுவே நான் காம்படிஷன் லெவலுக்கு கொண்டு போகாம இருந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. ஓகே, அவன் வந்து நல்லா வாங்கிட்டான். ஓகே, இப்ப நல்லதுதான். என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான். ஓகே, நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணுவோம். அவன் வாங்கிட்டான், எனக்கு பரவாயில்லையே. எனக்கு என் வண்டி ஓகே தான் இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த வண்டியை வச்சு நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம். 10, 200 கிலோமீட்டருக்கு கூட்டிட்டு போகலாம். இந்த வண்டி நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை.
இந்த இதை பத்தி ரொம்ப நல்லா பார்க்கிங் படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே புரியும். அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற கோலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம டைமை வந்து மற்ற விஷயத்துல போட்டு காம்படிஷன்ல போட்டு போக மாட்டோம். இதுதான் உங்க லைஃப்ல நீங்க வந்து உங்களோட கோல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற கோல் இருக்கலாம். பட் அதே கோல் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அவனோட சரௌண்டிங்ல இருந்து வளரல. உங்களுக்கான கோல்லாம் வேற இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியுது இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா என் லைஃப்ல நான் என்னெல்லாம் நான் அச்சீவ் பண்ணலாம், இன்னும் நான் என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுறப்ப நீங்க அதுல கான்ஃபிடன்ஸா இருந்து கான்சிஸ்டன்டா அதுக்கு ஒர்க் போட்டு அதுல முன்னேறுங்க. பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. ஒரு மாதிரி லைட்டா ஜெலஸ் ஆகுதா ஓகே. ஆனா காம்படிஷனுக்கு ஏன் கொண்டு போறீங்க? மேபி வீடு வாங்கின அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சத வச்சு வண்டி வாங்கலாம். உங்களுக்கு தேவைக்கு அப்போ பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப போட்டு இழுக்க விரும்பல. இப்படிதான் ஈகோ வந்து பாத்தீங்கன்னா எதனால ஸ்டார்ட் ஆகுது? கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஜெலசி, அதுக்கப்புறம் காம்படிஷன் அளவுக்கு கொண்டு போறீங்க. அதனாலதான் ஸ்டார்ட் ஆகி அப்புறமா நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க. அந்த ஈகோனால ஏன் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன்னா, நீங்க அந்த ஈகோ டைம்ல நீங்க வந்து இப்ப நான் வண்டியை வச்சுட்டேன்ல, காசை வந்து இது மாதிரி செலவு பண்ணிட்டேன். ஆனா என்னோட முக்கியமான கோல் வந்து வீடு வாங்கணும். அப்ப நான் காசு எனக்கு பத்தாது. இப்ப வீடு வாங்க ஒரு டைம் வந்துருச்சு. வீடு வாங்குற வயசு வந்துருச்சு. ஆனா நான் வந்து வாங்க முடியல. ஏன்னா காசு பத்தல. ஏன்னா காசை நான் செலவு பண்ணிட்டேன். நான் ரிக்ரெட் பண்றேன். இதனாலேயே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். இந்த மீனிங் இந்த இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஆக்ஷன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா என்னைய அதை கொல்லும். ஐயோ கொல்லும் ரொம்ப அப்படி சொல்லிட்டு இருக்கேன். டச்சு அது ஒண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் கோல்ல நம்மளுக்கு எது முக்கியமோ அதை பார்த்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கும். பட் அதுக்காக அத்தியாவசியமான விஷயங்கள், அதாவது ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு படிப்பு தான் மெயின். அந்த கல்வியை விட்டுட்டு மற்ற விஷயத்த வந்து அப்படி போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்தியா இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், அந்த கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. ஏன்னா அது இல்லைன்னா மனுஷங்க மதிக்க மாட்டாங்க. அது முக்கியம், அது அத்தியாவசியம். அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன கோல் அச்சீவ் பண்ணா அதை நோக்கி போங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து காம்படிஷன்ல வந்து நல்ல காம்படிஷன் பண்ணி பசங்களுக்குள்ளே காம்பீட் பண்ணி நல்லா படிப்பாங்க. அது நல்ல விஷயம். பட் அவன் வந்து நான் நல்லா படிக்கணும், இவன் நல்லா படிக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல நான் பண்ண மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கஷ்டம். அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் தான். நான் வந்து இந்த படத்தை பார்த்து அந்த பார்க்கிங் படமும் நான் வந்து இட்லி கடை படம் பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்படிதான் ஈகோ இப்படிதான் ஒர்க் ஆகும். நம்ம இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது பெட்டரா ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.